வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது சாக்லேட் மூஸ் கேக். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் மூஸ் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். மில்க் சாக்லேட் 150 கிராம், பட்டர் 45 கிராம், 140 மில்லிமீட்டர் பால், விப்பிங் கிரீம் 280 கிராம். ஓகேவா, இப்போ நான் ஒரு பேக்கெட்டு ஓரியோ பிஸ்கெட்டு பிரிச்சுட்டேன். ஓகேவா, நான் மொத்தம் வந்து 10 பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம தூளை அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா தூளை அரைச்சிட்டேன். இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா, நான் வந்து பட்டரை வந்து உருக்கி வச்சுட்டேன். இப்போ இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஒரு சின்ன கேக் தட்டு எடுத்துருக்கேன் எம்பசகியோட. இதை நம்ம என்ன செய்யப்போம், இதில் போட்டு இதில் போட போகிறோம். ஓகேவா, சரி, எல்லாத்தையும் இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இப்படி அமுத்தி விடுங்க. ஓகேவா, இப்போ வந்து பட்டரில் இந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு கேக் தட்டில் போட்டு நல்லா வச்சு அமுத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, அது மேலே ஊற்றுறதுக்கு நம்ம விப்பிங் க்ரீம் வந்து மூஸ் மாதிரி செய்ய போகிறோம். ஒரு மங்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை கூட வந்து நம்ம விப்பிங் க்ரீமை இதில் சேர்த்துக்க போகிறோம். மொத்தம் வந்து 280 கிராம். ஓகேவா, போட்டாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து 250 மில்லிமீட்டர் வந்து விப்பிங் க்ரீம் இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளெண்டை பண்ண போகிறோம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா விப்பிங் க்ரீமை நல்லா அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம அது மேலே ஊற்றுறதுக்கு நம்ம சாக்லேட்டை இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா, நான் வந்து 140 மில்லிமீட்டர் வந்து பால் நான் ஊற்றி இப்போ சூடாக்கிட்டேன். இப்போ இதை அடுப்பு அவிச்சிடணும். இப்போ நம்ம இது மேலே வந்து சாக்லேட் போட போகிறோம். ஒரு மங்கில் வந்து நான் பால் சூடாக்கியாச்சு. இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இது கூட வந்து நான் சாக்லேட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து டார்க் சாக்லேட்டு நம்ம போட போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் சாக்லேட்டு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், சாக்லேட் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, விப்பிங் க்ரீம் அடிச்சோம்ல, அதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஓகே, கொஞ்சமாக ஊற்றிடுவோம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி உங்கள்கிட்ட வந்து பிளேண்டர் இல்லைன்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து கையில் கூட இந்த மாதிரி வச்சு அடிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம். ஓகேவா, நம்ம பாருங்கள் ஊற்ற போகிறோம். பாருங்கள், ஓகேவா. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஐஸ் பெட்டில் போயிட்டு 3 ஹவர் நம்ம வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா கட்டியாக வரும். ஓகேவா, இப்போ கொண்டு போயிட்டு ஐஸ் பெட்டில் வச்சிடலாம். ஓகேவா, இப்போ நான் 50 மில்லிமீட்டர் பால் வந்து கொதிக்க வச்சுட்டேன். இப்போ எடுத்து நம்ம சாக்லேட் மேலே ஊற்றுவோம். ஓகேவா, இந்த சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட்டும் இனிப்பு சாக்லேட்டும் சேர்த்து வந்து 50 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பால் வந்து இது மேலே ஊற்ற போகிறேன். ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா கரையிட்டேன் சாக்லேட். ஓகேவா, இப்போ பாருங்கள், 3 ஹவர் செஞ்சு நல்லா திக்காக கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, அது மேலே வந்து நம்ம சாக்லேட் ஊற்ற போகிறோம். ஓகேவா,
இப்போ பாருங்கள் மேலே நான் சாக்லேட் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா ஒரு 20 நிமிஷம் ஐஸ் பெட்டில் வைப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் கேக் தட்டிலேருந்து எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கேக் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் கட்டமாக அழகாக வெட்டியிருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டா அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான சாக்லேட் மூஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.